கடகராசிக்கு உண்டான பலங்கள் நம்ம பார்க்க போகிறோம். கடகராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு, 9ல் சனி, 12ல் குரு. இப்போ 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். குடும்பம், தனம், வாக்கு. குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு, கணவன் மனைவி ஒற்றுமை குறைவு. நம்ம வார்த்தை தாங்க பிரச்சனை. நல்லா கேட்டுங்க, நம்மளுடைய வார்த்தை தான் பிரச்சனை. நம்ம வார்த்தையினால தான் பிரச்சனை உருவாகுது. அதனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். கேது இருக்கார், அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். சண்டை சச்சரவு வந்தால் நாம் தான் விட்டு கொடுத்து போகிறதுல முதல் ஆளாக இருக்கணும். கடகராசிக்கு சொல்ல தேவையில்லை, அவங்க இயற்கையிலே பாசமுடையவர்கள், எல்லாமே அன்பாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த நேரத்தில் கிரகநிலைகள் உங்களை வழிநடத்தி கொண்டு போய்டும். அதனால் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக நாம் கவனமாக இருந்துக்கணும். பொருளாதார ரீதியாக ரொம்ப எக்கனாமிக்கலாக நம்ம கடைப்பிடிக்கணும், கட்டுப்பாடோடு இருந்துக்கணும். சிக்கனத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். கேது வந்துட்டார் அப்படிங்கும்போது நமக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சனி 11ஆம் இடத்தை பார்க்குறார். 11ஆம் இடம்ங்கிறது லாபம். நமக்கு லாபம் குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். 11ஆம் இடம் மூத்த சகோதரர். 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 11ஐயும் பார்க்குறாரு. 11ஆம் இடம் மூத்த சகோதர சகோதரிகள், 3ஆம் இடம் இளைய சகோதர சகோதரிகள். இப்போ பார்க்கும்போது அவங்கக்கிட்ட நாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், விட்டு கொடுத்து போகணும். அவங்க மூலிமா சண்டை சச்சரவு வம்பு வழக்கு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத எச்சரிக்கை பண்ணுது. அப்போ இதை மாதிரி வரும்போது நாம் கொஞ்சம் முன்னாடி விட்டு கொடுத்து போய் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனுசரித்து நடந்தோம்னா இதுலேருந்து நம்ம இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியேறலாம். இல்லை நம்ம புரியாதமாக போட்டிக்கு போட்டி போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது. அதனால தான் இப்போ ஜோதிடம்ங்கிற ஒரு எச்சரிக்கை பண்ணுது. இப்படிலாம் நடக்க போகுது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கலாமா இல்லையா, அதுக்காக தான் அது தெளிவாக சொல்லுது. 3ஆம் இடம்ங்கிறது ஸ்பெக்குலேஷன், எம்எல்எம், சீட்டு, ஷேர் மார்க்கெட்டு, இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது தயவு செய்து இந்த ஆண்டு தவிருங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அதேமாரி 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம்ங்கிறது வேலை கிடைக்கிறதுல அந்த சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால வேலை கிடைக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கும். அப்படியே கிடைச்சாலும் நமக்கு நம்ம தகுதிக்கு ஏற்ப வேலை கிடைக்காது. அது கொஞ்ச காலத்துக்கு தான், பரவாயில்ல, சரியாயிடும். கொஞ்ச காலம் பொறுத்துங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இப்போ வேலைக்கு தான் பணம் கொடுக்குறாங்க பாருங்கள், அதெல்லாம் தயவு செய்து இந்த நேரத்தில் பண்ணிட்டாதீங்க. அது பிரச்சனைக்குரியதாக மாறிடும். 6ஆம் இடம் தான் கடன் வாங்காதீங்க தயவு செய்து. 6ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்குறாருன்னா, குரு பார்க்குறாருன்னா கடனை அதிகப்படுத்துவார்னு அர்த்தம். கடன் வாங்குறதுக்கு எல்லாம் உங்கள் வீட்டுக்கு முன்னால் வந்து நிற்பாங்க. தயவு செய்து அதில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதில் நீங்கள் ஒரு காலம் அதில் இடம் கொடுத்துட்டிங்கன்னா அது வளர்ந்துக்கிட்டே போகுமே தவிர அடையாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடம் 3ஆம் இடம் விருப்பம் இல்லாத டிரான்ஸ்ஃபர் நம்ம கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்க நல்லா கேட்டுங்க, மேலதிகார பயிற்சிக்காதீங்க. இந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. உங்கள் சக கூட்டாளிகள் இருக்காங்க பாருங்கள், நீங்கள் உட்காந்து டீ சாப்பிட்டுக்கிட்டே எனக்கு மேலே உள்ளவரை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க, தப்பாக பேசுவீங்க, இல்லை அலுவலகம் சம்மந்தப்பட்ட தப்பாக பேசுவீங்க. அது என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா அவங்க அங்கே சொல்லி உங்களுக்கு அதனால் ப்ரமோட்டோ இல்லை பிரச்சனைக்குரியதாக வரும். அதனால தான் முன்னாடியே சொல்கிறேன், அந்த மாதிரி பொது இடங்களில் போய் அந்த மாதிரி பேசாதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. மேலதிகாரோட அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. விருப்பமில்லா டிரான்ஸ்ஃபர் வந்தாலும் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ ஏற்றுங்க, ஆனால் நல்லபடியாக திரும்பி மாறும். அந்த அதிகாரியே மாறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரகநிலை மாறப்போகுது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் 10ஆம் இடம். 10ஆம் இடத்தை ராகு பார்க்குறாரு. அதனால் 10ஆம் இடத்துல உங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ போயிட்டுருக்கிறது அது கூட போயிட்டுருக்கணும். இப்போதைக்கு அவசரப்பட்டு விரிவுபடுத்துகிறதோ இல்லை புதிய தொழில் ஈடுபடுறதோ கொஞ்ச காலத்துக்கு கொஞ்சம் தள்ளி போடுங்க. உங்களுக்கு எல்லாமே சிறப்பான இதாக மாறப்போகுது. உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். 8ஆம் இடம்ங்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம். 8ஆம் இடம் 6, 8, 12ங்கிறது. அப்போ 8ஆம் இடம் சிறு விபத்துகள், சர்ஜரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரு பார்க்குறாரு. முதல் 6 மாதம் குரு பார்க்குறதுனால உங்களுக்கு அந்த ராகுவோட தோஷம் நீங்கும், அது கட்டுப்படுத்தும். அதனால் பிரச்சனை இல்லை. கல்வி 4ஆம் இடம் கல்வி. 4ஆம் இடத்துல கல்வி, மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க் வரும். கவலைப்படாதீங்க, தைரியமாக எழுதுங்க, சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் ஃபேஸ்புக், யூடியூப்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா இன்னும் நல்ல மார்க், நல்ல ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது. 4ஆம் இடம் பலம் பெற்று இருக்குது. குரு பார்க்குறார். குரு 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் சிறப்பாக இருக்குது. 10th படிக்கணும்னு அவங்களுக்கு தேவையான அந்த +2க்கு உண்டான கோர்ஸ் கிடைக்கும். 12th முடித்தவங்க அதுக்கு தேவையான காலேஜ் கிடைக்கும். வெளிநாட்டில் படித்தவங்களாம் நல்ல விதமாக முடிச்சுட்டு வருவாங்க.
நல்லா சிறப்பாக இருக்குது. விவசாயிகளுக்கு நல்லா சிறப்பாக இருக்குது. நல்ல கால்நடைகள் அபிவிருத்தி அடையும், நல்ல வங்கியிலேருந்து ஆதரவு கிடைக்கும், அரசு ஆதரவுகள் கிடைக்கும், நல்ல விதமான மகசூல், நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா இங்கே செவ்வாய் சனி இந்த 37 நாட்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கு செவ்வாய் தசை நடக்குது, யாருக்கு சனி தசை நடக்குது நமக்கு தெரியாது. அதனால் செவ்வாய் சனி சேர்க்க நமக்கு பிரச்சனைக்குரியது. நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்ந்துருக்கா நமக்கு தெரியாது. ஆனால் 37 நாட்கள் நாம் கொஞ்சம் கட்டுப்பாடாக அதிவேகம் பயணம் பண்ணுறதை நிறுத்திட்டு நாம் ஹெல்மெட் அணிஞ்சிக்கிட்டு இருசக்கர வாகனம் போகும்போது இரவு நேரம் நம்ம வாகனம் ஓட்டுறதை தவிர்த்துட்டு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் செஞ்சோன்னா இதுலேருந்து நம்ம இருக்கலாம். அதேமாரி நம்ம கழிவறைகளில் போகும்போது ஜாக்கிரதையாக எச்சரிக்கை செல்வது. நீர்நிலைகள் நடக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கை வேணும். படிக்கட்டில் நடந்து வரும் பாருங்கள், அவசரப்படாமல் பொறுமையாக நடந்து வருது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டோம்னா இதெல்லாம் சுலபமாக இருக்கும். இதுக்கு மேலே ஏழைகளுக்கு தானம் பண்ணுறது, சீருடை பணியாளர்கள் தானம் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு சிறப்பாக முடியும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஜென்மத்தில் குரு உச்சமடைகிறார். ஜென்மத்தில் குரு உச்சமடைகிறார் அப்படின்னாலே பொதுவாக ஒரு பக்கம் அலைச்சலை கொடுப்பாரு, ஹெவி லோடை கொடுப்பாரு, நமக்கு பிரச்சனை கொடுப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. இது நாள் வரைக்கும் திருமணம் கிட்ட நெருங்கி நிச்சயதார்த்தம் நடக்க வந்ததில் இன்னும் போச்சேன்னு வருத்தப்பட்டிருந்தீங்க பாருங்கள், அதெல்லாம் இப்போ மாறும். உச்சம் பெற்ற குரு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, சுபகாரியம் நடக்கும், இல்லத்தில் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். 2வது குழந்தை தள்ளி போதே நினைக்கிறவங்களாம் இந்த வருஷம் நல்ல சிறப்பான இது இருக்குது. அதுமாதிரி கூட்டு தொழில் 7ஆம் இடம் தாங்க கூட்டு தொழிலில் பிரச்சனை, மன வருத்தம், கூட்டாளிகள் பிரச்சனை ஆகி போச்சுன்னு நினச்சாங்களாம், இப்போ எல்லாம் சரியாகி நல்லபடியாக சிறப்பாங்க. 7ஆம் இடம் தாங்க வாடிக்கையாளர். நமக்கு நிறைய வாடிக்கையாளர் வருவாங்க. உச்சம் பெற்ற குரு பார்க்குறாரு இல்லையா, நிறைய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க. அதேமாரி 5ஆம் பார்வையை நமக்கு அங்கேருந்து பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை பார்க்கும்போது நம்முடைய திட்டங்கள் சிறப்பாக இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு நல்ல விதமாக போவோம். குலதெய்வ கோயில் அருள் நமக்கு கிடைக்கும். குழந்தைகளால் நமக்கு நல்ல விதமான முன்னேற்றம் கிடைக்கும். அதுமாரி 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, சனி பகவான் இருக்கார். 9ஆம் பார்வையாக உச்சம் பெற்ற குரு பார்க்கும்போது தீர்த்த ஸ்தல யாத்திரை கிடைக்கும். நம்ம கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். ஆனால் 8ஆம் இடத்தை குரு பார்த்துக்கிட்டு இருந்தார்ல, இப்போ பார்க்க மாட்டார். இப்போ கடகராசி வந்தனார் 8ஆம் இடம் ராகு இருக்கார். அப்போ 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அப்போ அதில் நம்ம கவனம் செலுத்தணும். விபத்து, கண்ட சர்ஜரி, இந்த விஷயங்களில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கணும் ராகு இருக்கிறனால. அப்போ இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி விவசாயிகளுக்கோ கல்வி மாணவியர்களுக்கோ ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். உத்தியோகத்தில் உள்ள கூட நல்ல விதமாக இருக்குது. தொழில் கூட சிறப்பாக இருக்குது. இந்த ஒரு விஷயம் 8ஆம் இடம்ங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அடுத்ததாக ஒரு அதிசாரத்தில் குரு 2ஆம் இடத்துக்கு வராரு. இது ரொம்ப நல்லது. கடகராசிக்கு ரொம்ப சிறப்பு. 2 மாதம் ஆனாலும் அந்த 2ல் உள்ள குரு பொருளாதாரத்தை உயர்த்தும். தனம், வாக்கு, குடும்பம் சிறப்பாக இருக்கும். அங்கேருந்து அவர் 8ஆம் இடத்தை திரும்பவும் பார்க்குறாரு. அப்போ 8ஆம் இடம் வலுப்படுது. ஆனால் ராகு கேது பயிற்சி மாறிடுது. ராகு 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, கேது ஜென்மத்துக்கு போயிடுறாரு. அதனால் 7ஆம் இடத்துல ராகு வந்தார்னா என்ன ஆகுனா திருமண காரியங்கள் தடைப்படும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் ஜோதிட ரீதியாக? இதுக்கு முன்னாலே நம்ம திருமணத்தை கொஞ்சம் அடிச்சு பிடிச்சி முடிச்சுன்னு நம்ம நினைக்கலாமா கூடாதா? அப்போ இது வரைக்கும் நம்ம வளர்த்துட்டு வந்தோன்னா ராகு வந்துட்டார்னா அது தள்ளி போகும், நமக்கு தடைப்படும், நமக்கு தெரிஞ்சிடுதா இல்லையா முன்னாடியே? இதுக்கு தான் ஜோதிடம் நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்துக்கலாம். இங்கே 2ஆம் இடத்துக்கு வந்தால் 10ஆம் இடத்தை பார்க்குறாரா இல்லையா? அப்போ தொழில் சிறப்பாக இருக்குமா இருக்காதா? அருமையாக இருக்கும். நல்ல விதமாக தொழில் முன்னேற்றம் வேணும். 2ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ நமக்கு கடன் அடையக்கூடிய வாய்ப்பை தான் கொடுப்பாரு. ஆனால் கடன் வாங்கினா அதிகரிப்பார். கண்டிப்பாக கடன் வாங்கவே கூடாது. கடன் நமக்கு பணம் வரும், பொருளாதாரத்தை கொடுக்குறாரு 2ஆம் இடத்துல. அப்போ அந்த பொருளாதாரத்தை வச்சு முதல்ல கடன் அடைக்கிறது தான் முன்னுரிமை, ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லது. பணம் வரும்போது கடனை மறந்துட வேண்டியது. நம்ம மற்றதில் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் உயர்த்தணும்னு நினைப்போம். நல்ல நேரம் போனதுக்கப்புறம் கடன் ஆகிடும், இதுவும் கடன் ஆகிடும். அதனால் எப்பொழுதுமே பணம் வரும்பொழுது முதல்ல கடன் அடைக்கிறது ப்ரியாரிட்டி கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் கடகராசிக்கு பார்த்திங்கனாக்கா இந்த ஆண்டு நல்ல விதமான முன்னேற்றம் இருக்குது. குடும்பமாக இருக்கட்டும், உத்தியோகஸ்தலாக இருக்கட்டும், தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், மாணவிகளாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், எல்லாமே ஆவரேஜாக பார்க்கும்போது இந்த கடகராசிக்கு சிறப்பாக இருக்குது. மேற்கொண்டு அவங்களுக்கு எளிமையான பரிகாரங்கள், மகான்கள் சொன்ன பரிகாரத்தை அதை செய்யும்போது கூடுதலாக அவங்களுக்கு எல்லாம் சிறப்பான பலன் கிடைக்கும். கடகராசிக்கு உண்டான பரிகாரம்: செய்யக்கூடாதவை கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். சகோதர சகோதரிகளிடம் சண்டை சச்சரவு செய்வதை தவிர்க்கவும். வம்பு வழக்குகளில் ஈடுபடுவதை தவிர்க்கணும். அதிலேருந்து நாம் எப்பொழுதும் விலகியே இருக்கணும். செய்ய வேண்டியவை:
விளையாட்டு போட்டிகளில் ஆர்வத்துடன் ஈடுபடும் ஏழை மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான உதவி செய்கிறது இந்த வருஷம் அது மிகச்சிறந்த பரிகாரம். வாகனம் ஓட்டும் பொழுது கண்டிப்பாக ஹெல்மெட் அணிந்து செல்லுங்கள். சாலை ஓரங்களில் குளிரில் படுத்துட்டு இருப்பாங்க தெரியுங்களா, பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஏழைகளுக்கு போர்வை தானம் வழங்கினீங்கன்னு வச்சுங்க, இந்த குளிர்காலத்தில் மிக மிக சிறப்பு. 8ஆம் இடத்துல ராகு இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, ராகுனா போர்வை. அப்போ ஏழைகளுக்கு பிளாட்ஃபார்மில் படுத்து உறங்குறவங்களுக்கு, குளிரில் நடுங்கிறவங்களுக்கு அந்த போர்வையை நீங்கள் தானமாக கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த தோஷம் நீங்கும், சிறப்பாக இருக்கும். திருக்கோயில் பரிகாரம். மறையுடையாய் தோளுடையாய் வார்ச்சட மேல் வளரும் என்ற திருப்பதிகத்தை தினமும் பாராயணம் செய்து வரவும். சனிக்கிழமை தோறும் பத்ரகாளி அம்மன் கோயில் அல்லது துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வரவும். அசைவ உணவை தவிர்க்கவும்.